வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நெடுஞ்சாலைகள் மற்றும் பொது இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் திட்டம் செயல்பட உள்ளது. சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆண்டில் 4000 மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கப்பட உள்ளன. வேப்பமரம், புங்கமரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிழல் தரும் மரங்கள் வளர்க்கப்பட உள்ளன. அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சுற்றுலா மாளிகை வளாகத்தில் கடந்த 31/3/2025 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசருமான திரு சுந்தர் அவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு வைத்து பின்னர் பேசுகையில், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் சாலையோரம் மற்றும் பொது இடங்களில் மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டம் வகுத்துள்ளோம். வனத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் மரக்கன்றுகளை பாலித்தீன் கவர்களில் நட்டு ஒரு ஆண்டு வரை பராமரித்து அதன் பிறகு அவற்றை நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் பொது இடங்களில் வளர்ப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் போது அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நெடுஞ்சாலைகளும் பசுமையாக மாறும். தற்போது வனத்துறையினர் 11 லட்சம் மரக்கன்றுகளை தன்வசம் வைத்துள்ளனர். இவற்றை நட்டு பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என்று பேசினார். இந்நிகழ்வில் தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி திருமகள், மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி திருமதி மோனிகா, மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி திரு சிவஞானம், மக்கள் நீதிமன்ற நீதிபதி திரு ஸ்ரீதரன், மோட்டார் வாகன வழக்கு நீதிமன்ற மாவட்ட சிறப்பு நீதிபதி திரு ராஜா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி அல்லி மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் பழங்குடியின மக்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 25/3/2025 அன்று தேவாலா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு பாலமுருகன் தலைமை வகித்து பேசுகையில், பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றமடைய செய்ய வேண்டி மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதனை முறையாக பெற்று பயனடையவும், அரசு திட்டங்கள் மற்றும் சட்டங்கள் குறித்து மக்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்கள் சமுதாயத்தை உயர்த்தவும் முன்வர வேண்டும் எனவும், பழங்குடியின மக்கள் தங்களது குறைகளை இதுபோன்ற முகாம்களில் மனு வாயிலாக கொடுத்து அதன் நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டு தீர்வு கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து ரெட் கிராஸ் மூலம் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டதுடன் பல்வேறு குறைகள் அடங்கிய மனுக்களும் பெறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் ஜெயனப் பாத்திலா, காவல்துறை ஆய்வாளர் திருமதி செல்வகுமாரி, வனச்சரகர் திரு சஞ்சீவி, கிராம நிர்வாக அலுவலர் திருமதி பார்வதி மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோயமுத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் பொள்ளாச்சி வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் பொள்ளாச்சி பழைய சர்க்கார் பதியில் மலைவாழ் மக்களுக்கான சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 29/3/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி விஜயா தலைமை வகித்து அந்த பகுதியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். மேலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் 102 பேருக்கு சாதி சான்றிதழ்களும், 3 பேருக்கு குடும்ப அட்டைகளும், 12 பேருக்கு பட்டாவும், 2 பேருக்கு புதிதாக வங்கி கணக்கும் தொடங்கி கொடுக்கப்பட்டு உள்ளதாக பேசினார். இந்நிகழ்ச்சியில் கோயமுத்தூர் மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு ஜி நாராயணன், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து பேசினார். தொடர்ந்து 5 பேருக்கு இலவச தையல் இயந்திரங்களும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த வசதியற்ற 5 மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்லூரிகளில் எவ்வித கட்டணமும் இன்றி அவர்களுக்கு சான்றிதழ்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது. அத்துடன் பழைய சர்க்கார் பதியில் இருந்து பொள்ளாச்சிக்கு பேருந்து வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக மனு அளித்திருந்தனர்.
இம்மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் காலை மாலை நேரங்களில் புதியதாக பேருந்து சேவையை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு ரமேஷ், அரசு வழக்கறிஞர் திரு தேவ சேனாதிபதி மற்றும் பொள்ளாச்சி தாலுகா நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள், வட்ட சட்டப்பணிகள் குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ். சுந்தர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 14/6/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மற்றும் மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பணங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்பப் பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதே இல்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 14/6/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சட்ட தகவல்கள். குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் 2005. குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற எந்த வகையான வன்முறையாலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை மேலும் திறம்பட காப்பதற்கு வகை செய்வதற்கான ஒரு சட்டம்தான் குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் ஆகும். இந்த சட்டம் 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ், உடல் ரீதியான வன்முறை, ஃபிசிக்கல் அபியூஸ், பாலியல் வன்முறை, செக்ஸுவல் அபியூஸ், வாய்மொழி மற்றும் உணர்ச்சி வசமான வன்முறை, வெர்பல் அண்ட் எமோஷனல் அபியூஸ், பொருளாதார வன்முறை, எகனாமிக் அபியூஸ், குடும்ப உறவினர்களால் ஒரு பெண்ணுடைய உடல் நலம், பாதுகாப்பு, உயிர், உடல் உறுப்பு அல்லது நல்வாழ்வுக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஊறு விளைத்தல் அல்லது காயப்படுத்துதல் அல்லது அவ்வாறு செய்ய முற்படுத்துதல் மற்றும் அது உடலுக்கு வலி, துன்பம் அல்லது தீங்கு விளைவிக்கின்ற செய்கை புரிதல், பெண்ணின் கண்ணியத்தை குலைக்கும் செயலை புரிதல், அப்பெண்ணை குடும்ப உறுப்பினர்கள் அவமானப்படுத்துதல், பரிகாசம் செய்தல், இழிவுபடுத்துதல், தகாத பெயரிட்டு அழைத்தல் மற்றும் குறிப்பாக குழந்தை பேரின்மை அல்லது ஆண் குழந்தை இன்மை தொடர்பாக இழிவுபடுத்துதல் குடும்ப வன்முறைக்குள் அடங்கும். உணர்வுகளை புண்படுத்துதல்,
பொருளாதார தவறாடல் ஆகியவை குடும்பம் சார்ந்த வன்முறையாக இந்த சட்டத்தின் கீழ் கொள்ளப்படும். பொருளாதார தவறாடல் என்பது நீதிமன்றத்தின் ஆணைப்படியோ அல்லது வேறு வகையிலோ செலுத்தப்பட வேண்டிய பாதிப்புற்ற நபருக்கு உரிமை உடைய நிதி வளங்கள் அனைத்தையுமோ அல்லது எதனையுமோ அல்லது அந்த பெண்ணின் வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் மட்டுமல்லாது அவருடைய சீதன பொருட்களையோ அவருக்கு தனியாகவோ அல்லது கூட்டாகவோ உள்ள சொத்தையோ மேலும் பங்கீடு செய்து தரப்பட்ட வீடு மற்றும் இதர பொருட்களையோ கொடுக்க மறுத்தலும் பொருளாதார தவறாடல் எனப்படும். மேலும் அப்பெண்ணுடைய வீட்டு பொருட்களை விற்றுவிடுதல், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், பங்குகள், கடனீட்டு ஆவணங்கள், பிணைய ஆவணங்கள் மற்றும் அது போன்றவைகள் அனைத்தையும் குடும்ப உறவின் காரணமாக அவர் பயன்படுத்தும் சொத்தையோ உரிமை மாற்றுதல் செய்வதும், அவருக்கு பங்கீடு செய்து கொடுக்கப்பட்ட வீட்டிற்கு உண்டான வசதிகளை அவர் பெறுவதிலிருந்து தடுத்தல் ஆகியவையும் குடும்ப வன்முறைக்குள் அடங்கும். பாதுகாப்பு அதிகாரி, காவல்துறை அதிகாரி, சேவையாளர் மற்றும் நீதித்துறை நடுவரின் கடமைகள். மேலும் சட்டத்திற்கு புறம்பாக வரதட்சணையோ அல்லது பிற சொத்தையோ அல்லது மதிப்புமிக்க காப்பீட்டு ஆவணங்களை பெறும் நோக்கத்தில் அந்த பெண்ணையோ அல்லது அவரது உறவினரையோ மிரட்டும் வகையில் துன்புறுத்துதல், தீங்கு செய்தல், காயம் ஏற்படுத்துதல் அல்லது பயமுறுத்துதல் ஆகியவையும் குடும்ப வன்முறையாக கொள்ளப்படும் என்று இச்சட்டம் தெளிவுபடுத்துகின்றது. எந்த ஒரு நபரும் குடும்ப வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவோ அல்லது அவ்வாறு நம்புவதற்கு காரணம் கொண்டிருப்பாராயினால் இச்சட்டத்தின் கீழ் மாநில அரசால் பணியமர்த்தப்படும் பாதுகாப்பு அலுவலருக்கு அது குறித்த தகவலை தரலாம். மேற்சொன்ன தகவலானது நல்லெண்ணத்துடன் அளிக்கப்படும் பொழுது அந்த நபர் எந்த ஒரு உரிமையியல் அல்லது குற்ற பொறுப்படைவிற்கு ஆளாக மாட்டார். குடும்ப வன்முறை புகார் ஒன்றை பெற்றுக்கொண்ட காவல்துறை அலுவலரோ அல்லது தொண்டு நிறுவனமோ அல்லது பாதிப்புற்ற நபர் சாதாரணமாக வசிக்கக்கூடிய இடத்தின் கீழ் அதிகார வரம்பை செலுத்துகின்ற முதல் வகுப்பு குற்றவியல் நடுவர் அந்த தகவல் பெற்றவுடன் பாதிப்புற்ற நபருக்கு இந்த சட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாப்பு ஆணை, பொருளுதவி பெறுவதற்கான ஆணை, ஒரு பாதுகாவல் ஆணை மற்றும் ஒரு குடியிருப்பிட ஆணை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அத்தகைய ஆணைகளை பெறுவதற்கு அவர் மனு செய்வதற்கு உள்ள உரிமையையும், தொண்டு நிறுவனங்களின் சேவைகள் இருப்பதையும், பாதுகாப்பு அலுவலர்களின் சேவைகள் இருப்பதையும், சட்டப்பணிகள் அதிகார அமைப்புகள் சட்டத்தின் கீழ் இலவச சட்ட உதவி பெற அவருக்குள்ள உரிமையையும் எந்த இடத்திலும் பொருந்தும் எனில் இந்திய தண்டனை சட்டத்தின் 498A பிரிவின் கீழ் முறையீடு செய்ய அவருக்குள்ள உரிமையையும் எடுத்து கூற வேண்டும். இவையெல்லாம் காவல்துறை அலுவலர்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் குற்றவியல் நடுவரின் கடமைகளாக இந்த சட்டத்தின் பிரிவு 5 சொல்லப்பட்டுள்ளது. காப்பகத்தின் கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப் ஷெல்டர் ஹோம்ஸ். இச்சட்டத்தின் பிரிவு 6 பாதுகாப்பு கடமைகளாக சொல்லப்பட்டவை என்னவெனில், பாதிப்புற்ற நபர் ஒருவரோ அல்லது அவரது சார்பாக பாதுகாப்பு அலுவலர் ஒருவரோ அல்லது தொண்டு நிறுவனம் ஒன்றோ பாதிக்கப்பட்டவரை தங்க வைப்பதற்கு பாதுகாப்பு இல்லத்தில் பொறுப்பாளரை கோரினால் அவர் பாதிப்புற்ற நபர் தங்குவதற்கு வசதி அளித்தல் வேண்டும். மருத்துவ வசதிகள், மெடிக்கல் ஃபெசிலிட்டி. இச்சட்டத்தின் பிரிவு 7 படி பாதிப்புற்ற நபருக்கு மருத்துவ உதவியை அளிக்குமாறு மருத்துவ வசதிகள் வைத்திருப்பவரை கோரினால் அவர் பாதிப்புற்ற நபருக்கு மருத்துவ உதவி அளிக்க ஏற்பாடுகள் செய்தல் வேண்டும். பாதுகாப்பு அதிகாரியின் கடமைகளும் செயல்பாடுகளும். பாதிப்புற்ற நபருக்காக செயல்பட வேண்டிய பாதுகாப்பு அலுவலர்களின் கடமைகளாக இச்சட்டத்தின் பிரிவு 9 குறிப்பிடுவது என்னவென்றால், அவர் இச்சட்டத்தின் கீழ் குற்றவியல் நடுவர் அவருடைய கடமை ஆற்றுவதற்கு உதவியாக இருத்தல் வேண்டும். குடும்ப வன்முறை தொடர்பாக புகார் ஒன்று அவர் பெறும்பொழுது அதற்கான படிவத்தில் குடும்ப வன்முறையில் நிகழ்வு அறிக்கையை குற்றவியல் நடுவருக்கு அனுப்புவதுடன் அதன் நகல் ஒன்றை அச்சம்பவம் நடந்த இடத்தின் அதிகார வரம்பை கொண்டிருக்கும் காவல் நிலையத்தின் அலுவலருக்கும் அந்த இடத்தில் உள்ள தொண்டு நிறுவனத்திற்கும் அனுப்புதல் வேண்டும். மேலும் பாதிப்புற்ற நபர் விரும்பினால் பொருளுதவி கேட்டு பாதுகாப்பு ஆணை ஒன்றை பெறுவதற்கு குற்றவியல் நடுவரிடம் விண்ணப்பித்தல் வேண்டும். 1987ஆம் ஆண்டு சட்டப்பணிகள் அதிகார அமைப்புகள் கீழ் இலவச சட்ட உதவிகள் அளிக்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். மேலும் அந்த பாதுகாப்பு அலுவலர் குற்றவியல் நடுவரின் உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் வரும் சட்ட ஆலோசனை வழங்கும் தொண்டு நிறுவனங்கள், பாதுகாப்பு இல்லங்கள்,
மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்த அனைவரின் பட்டியலையும் வைத்திருத்தல் வேண்டும். மேலும் பாதிப்புற்ற நபர் விரும்பினால் அவர் தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான தங்குமிடம் ஏற்பாடு செய்து கொடுப்பதுடன் அவ்வாறாக பாதுகாப்பு இல்லத்தில் அவரை சேர்ப்பதற்கான தன்னுடைய அறிக்கையின் நகல் ஒன்றை அந்த காப்பகம் அமைந்திருக்கும் இடத்தின் அதிகார வரம்புடைய காவல் நிலையத்திற்கும் குற்றவியல் நடுவருக்கும் அவர் அனுப்புதல் வேண்டும். மேலும் பாதிப்புற்ற நபருக்கு உடலில் காயம் ஏதும் ஏற்பட்டிருப்பின் அவருக்கு மருத்துவ பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்வதுடன் மருத்துவ அறிக்கை நகல் ஒன்று குடும்ப வன்முறை நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இடத்தின் அதிகார வரம்புடைய காவல் நிலையத்திற்கும் குற்றவியல் நடுவருக்கும் அனுப்புதல் வேண்டும். மேலும் குற்றவியல் நீதித்துறை நடுவரால் பொருளுதவி ஆணையானது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்படுகின்றதா என்பதை உறுதி செய்வதும் அதனை ஒத்த பிற கடமைகள் ஆற்றுவதற்கும் கடமைப்பட்டவர் ஆவார். மேற்படி பாதுகாப்பு அலுவலர் குற்றவியல் நடுவரின் மேற்பார்வையின் கீழ் பணிபுரிவதுடன் இந்த சட்டத்தினால் அல்லது இதன் கீழ் வரும் குற்றவியல் நடுவர் மற்றும் அரசினால் சுமத்தப்பட்ட கடமைகளையும் ஆற்ற கடமைப்பட்டவர் ஆவார். குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு விண்ணப்பம் செய்தல். குடும்ப வன்முறைக்கு உட்பட்ட நபர் நிவாரண ஆணைகள் பெறுவதற்கான நடைமுறைகள் குறித்து பிரிவு 12 விவரிக்கின்றது. அதன்படி செய்யப்பட்ட மனுவின் மீது ஆணை ஏதும் பிறப்பிப்பதற்கு முன் குற்றவியல் நடுவரானவர் பாதுகாப்பு அலுவலர் அல்லது தொண்டு நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட குடும்ப வன்முறை நிகழ்வு அறிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தால் மனு பெறப்பட்ட தேதியில் இருந்து 3 தினங்களுக்கு மேற்படாமல் குற்றவியல் நடுவரானவர் விசாரணை தேதியை குறித்திடல் வேண்டும். அத்தேதியில் இருந்து 60 நாட்களுக்குள்ளாக முடிவு செய்ய குற்றவியல் நடுவர் முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் வசிப்பதற்கு உரிமை. குடும்ப உறவு முறையில் உள்ள ஒரு பெண் பங்கீடு செய்து கொள்ளப்பட்ட ஒரு வீட்டில் அவருக்கு உரிமை இருப்பினும் இல்லாவிடினும் தங்குவதற்கு முழு உரிமை உடையவர் என்றும் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறை இல்லாமல் வேறு வகையில் பங்கீடு செய்யப்பட்ட வீட்டிலிருந்து பாதிப்புற்ற நபரை எதிர் மனுதாரர் வெளியேற்றவோ அல்லது விலக்கி வைக்கவோ கூடாது என்று இச்சட்டத்தின் பிரிவு 17 தெரிவிக்கின்றது. பாதுகாப்பு கடமைகள். குடும்ப வன்முறைக்கு உட்பட்ட நபர் பாதுகாப்பு வேண்டி நீதிமன்றத்தை அணுகும்போது வழங்கப்படும் பாதுகாப்பு ஆணை பற்றி பிரிவு 18 விவரிக்கின்றது. குற்றவியல் நடுவர் பாதிப்புற்ற நபருக்கும் எதிர் மனுதாரருக்கும் தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க வாய்ப்பு அளித்த பின்பும் குடும்ப வன்முறை நடந்ததாக அல்லது நடைபெறக்கூடும் என அவர் முதல் நோக்கிலேயே மனநிறைவு அடைந்ததின் பேரிலும் பாதிப்புற்ற நபருக்கு சாதகமாக ஒரு பாதுகாப்பு ஆணையை பிறப்பிப்பதுடன் எதிர் மனுதாரரை குடும்ப வன்முறை செயல் எதனையும் செய்வதிலிருந்தும் அதை செய்ய தூண்டுவதில் இருந்தும் பாதிப்புற்ற நபர் அடிக்கடி சென்று வரக்கூடிய இடத்தில் நுழைவதற்கும் நேரடியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தகவலை தெரிவிக்க முயலுவதற்கும் குற்றவியல் நடுவரின் முன் அனுமதியின்றி இரு தரப்பினரும் கூட்டாக அல்லது தனித்தனியாக வைத்துள்ள சீதனம் உட்பட்ட பொருட்களை உரிமை மாற்றம் செய்யவோ வங்கி கணக்குகளை பயன்படுத்துவதற்கோ மற்றும் குடும்ப வன்முறையால் பாதிப்புற்றவருக்கு உதவி செய்யும் அவரை சார்ந்தவர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வன்முறை செயல்களை செய்தல் ஆகியவற்றில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் பாதுகாப்பு ஆணைகள் பிறப்பிக்கலாம். வசிப்பதற்கான கட்டளைகள். இச்சட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சமான குடியிருப்பிட ஆணை பற்றி பிரிவு 19 தெரிவிக்கின்றது. அது என்னவென்றால், குடும்ப வன்முறை நடந்துள்ளது என குற்றவியல் நடுவர் திருப்தி கொள்வதன் பேரில் எதிர்மனுதாரருக்கு பங்கீடு செய்து தரப்பட்ட வீட்டில் சட்டப்படி சம உரிமை கொண்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்டவர் உடைமைகள் வைத்திருப்பதை அவரிடமிருந்து பறித்தாலும் அல்லது வேறு வகையில் எதிர்மனுதாரர் இடையூறு செய்வதை தடுத்தும் பங்கீடு செய்த வீட்டிலிருந்து தானே வெளியேறச் சொல்லி ஆணையிட்டும் பாதிப்புற்ற நபர் வசித்து வரும் பங்கீடு செய்யப்பட்ட வீட்டில் எதிர்மனுதாரரோ அல்லது அவரது உறவினரோ நுழைவதை தடுத்தும் அந்த வீட்டின் உரிமை மாற்றம் செய்வது அல்லது வில்லங்கங்களுக்கு உள்ளாக்குவதில் இருந்து எதிர்மனுதாரரை தடுத்தும் குற்றவியல் நடுவரின் முன் அனுமதியின்றி பங்கீடு செய்து கொள்ளப்பட்ட வீட்டின் தன்னுடைய உரிமைகளை துறப்பதில் இருந்து எதிர்மனுதாரரை தடுத்தும் சூழ்நிலை அவ்வாறு வேண்டியிருப்பின் பங்கீடு செய்த வீட்டில் பாதிப்புற்ற நபர் அனுபவித்து வந்த அதே வசதிகளை உடைய மாற்று தங்குமிடத்தை அவருக்கு தரவும் அல்லது அதற்கான வாடகையை தரவும் எதிர்மனுதாரருக்கு ஆணையிட்டும் ஒரு குடியிருப்பிட ஆணையை பிறப்பிக்கலாம். பண உதவிகள், மானிட்டரி ரிலீஃப்.
இச்சட்டத்தின் அடுத்த முக்கிய அம்சமான பொருளுதவி பற்றி பிரிவு 20 குறிப்பிடுகின்றது. நீதித்துறை நடுவர் பாதிப்புற்ற நபருக்கு அல்லது அவருடைய குழந்தைக்கும் செய்யப்பட்ட செலவுகளை ஈடு செய்வதற்காக அல்லது அடைந்த இழப்புகளுக்காக பொருளுதவி அளிக்குமாறு எதிர்மனுதாரருக்கு உத்தரவு இடலாம். அத்தகைய நிவாரணம் வருமான இழப்பு, மருத்துவ செலவுகள், பாதிப்புற்ற நபரின் கட்டுப்பாட்டில் இருந்த சொத்துக்களை அளித்தல் மற்றும் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தின் உத்தரவுக்குட்பட்ட வேறு எந்த சட்டத்தின் கீழ் வாழ்க்கை பொருளுதவி பாதிப்புற்ற நபருக்கும் அவரது குழந்தைகளுக்கும் பொருளுதவி ஆகியவற்றை உள்ளடக்குவதாக இருக்கும். அத்துடன் இந்த பிரிவின் கீழ் அளிக்கப்படும் பண உதவியானது போதுமானதாகவும் நேர்மையானதாகவும் மற்றும் தகுந்ததாகவும் மற்றும் பாதிப்புற்ற நபர் வாழ்ந்து பழகிய வாழ்க்கை தர நிலைக்கு ஏற்புடையதாகவும் இருத்தல் வேண்டும். வழக்கின் தன்மை மற்றும் சூழ்நிலைகள் கருத்தில் கொண்டு வேண்டுறுத்தினால் குற்றவியல் நடுவரானவர் வாழ்க்கை பொருளுதவியை மொத்தமாகவோ அல்லது மாதந்தோறுமோ அளிக்குமாறு ஆணையிட அதிகாரம் கொண்டவராவார். குற்றவியல் நடுவரானவர் 1ஆம் உட்பிரிவின் கீழ் வாழ்க்கை பொருளுதவி அளித்து பிறப்பிக்கப்பட்ட ஆணையின் நகல் ஒன்றை விண்ணப்பத்தின் தரப்பினர்களுக்கும் எதிர்மனுதாரர் வசிக்கக்கூடிய இடத்தின் மீது உள்ளூர் அதிகார வரம்புடைய காவல் நிலையத்தின் பொறுப்பினை கொண்டுள்ளவருக்கும் அனுப்புதல் வேண்டும். 1ஆம் உட்பிரிவின் கீழான ஆணையில் அளிக்கப்பட்ட வாழ்க்கை பொருளுதவியை அவ்வாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள காலத்திற்குள் பாதிக்கப்பட்டவருக்கு எதிர்மனுதாரர் கொடுத்துவிட வேண்டும். ஒப்படைப்பு கட்டளைகள் கஸ்டடி ஆர்டர்ஸ். இச்சட்டத்தின் பிரிவு 21 கீழ் அப்போதைக்கு செயலாக்கத்தில் உள்ள வேறு எந்த சட்டத்திலும் எது எவ்வாறு இருப்பினும் இந்த சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு ஆணை அல்லது பிற இடர் உதவி ஏதும் கேட்டு அளித்த விண்ணப்பத்தை விசாரணை செய்யும் எந்த நிலையிலும் குழந்தை எதையும் அல்லது பாதிப்புற்ற நபரின் குழந்தைகளையும் பாதிப்புற்ற நபரிடம் அல்லது அவர் சார்பாக விண்ணப்பம் செய்த நபரிடம் தற்காலிக பாதுகாப்பில் இருக்கவும் தேவையெனில் அத்தகைய குழந்தை அல்லது குழந்தைகளை எதிர்மனுதாரர் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து ஆணையிடலாம். இழப்பீடு கட்டளைகள் காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ். இச்சட்டத்தில் அளிக்கப்பட்ட இதர வாழ்க்கை பொருளுதவியுடன் பாதிப்புற்ற நபரால் செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் பேரில் எதிர்மனுதாரரால் செய்யப்பட்ட குடும்ப வன்முறையினால் அவருக்கு ஏற்பட்ட மன ரீதியான சித்திரவதை மற்றும் மனக்காயங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு எதிர்மனுதாரருக்கு பிரிவு 22 கீழ் குற்றவியல் நடுவர் ஆணை ஒன்றை வழங்கலாம். இது இச்சட்டத்தின் மற்றும் ஒரு முக்கிய அம்சமாகும். சட்டத்தின் பயன்கள். பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சமுதாயம் என்பதால் குடும்பத்திற்குள் ஏற்படும் வன்முறையானது சமுதாய சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் என்பதை நன்கு உணர்ந்து அதனை களையும் விதத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் 2005 சமுதாய நலனில் மற்றும் ஒரு மைல்கல் என்று சொல்லுவதே ஏற்புடையதாகும். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நேயர்களே, இத்துடன் சட்ட தகவல் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.